ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம த ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசோசினேஷன் கேஸ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வெப் சீரிஸை வந்து நாகேஷ் குக்னூர்கிறவர் டைரக்ட் பண்ணிக்காருங்க. அப்ளாஷ் இன்டர்நேஷனலும் குக்னூர் மூவிஸும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 7 எபிசோட் இருக்குங்க. 45 to 55 மினிட்ஸுங்க. கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஆக்சுவலாக இதில் வந்து அமித் சியாலுங்கிறவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோடைய ஹெட்டாக கார்த்திகேயன்கிற ரோல் ப்ளே பண்ணியிருக்காருங்க. அமித் வர்மாங்கிற கேரக்டரில் வந்து சாஹில் வைதுங்கிறவர் நடிச்சிருக்காருங்க. அதேமாதிரி நம்ம பகவதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ராகோத்தமனுங்கிறவர் சிபிஐ ஆஃபீஸர் கேரக்டர் நடிச்சிருப்பாருங்க. அவர் கண்ணை உருட்டி விட்டு பேசுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த கேரக்டருக்கு அப்படியே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க. ஒரு ஆக்டர் கிரிஷ் சர்மா வந்து வினோத் ராஜுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆக்டர் வித்யுக் கார்கிங்கிறவர் வந்து என்எஸ்டி கமாண்டோவா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கும் அவரோட கேரக்டருங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க கேரக்டரை வந்து அப்படியே ஆப்ட் ஆகுறாங்க. கேரக்டர் இது ஒத்தகன் சிவராசன், அந்த பாம் பிளாஸ்ட் பண்ணி கொள்கிற தானுங்கிறவங்க கேரக்டர் நடித்தவங்க, சுப்பாங்கிற கேரக்டர் நடித்தவங்க, நளினி முருகன், பேரறிவாளன், சாந்தன், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆகாத முகங்களாக தாங்க இருக்குது. ஆனாலும் ரொம்ப அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்கங்க. தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் நிறைய தெரியாத விஷயங்கள் தெரியுது. ஆக்சுவலாக ராஜீவ்காந்தியோட அசாசினேஷனுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா மேடம் வந்து இது பண்ணுறதுக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. அப்போல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நம்மளோட மீடியாஸ்லாம் அந்த அளவுக்கு அப்போ வந்து ரொம்ப இதுவாக இல்லாதனால நிறைய விஷயங்கள் இப்போ தான் நான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இப்போ வந்து ஒரு கற்பனையில் பார்க்காத ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் பெல்ட் மாதிரி போட்டு போயிட்டு அதை வந்து பிளாஸ் பண்ண வைக்க முடியும்னா அவங்க மனசில் வந்து எவ்வளோ வேதனை, வலி, ரணங்கள் எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் ஒரு சைடே நம்ம சொல்ல முடியாதுங்க. அதுக்காக அதுலேயே ஒரு இந்த வெப்சீரிஸ்லேயே ஒரு டைலாக் வருதுங்க, எவ்ரி மேன்ஸ் ஹீரோ இஸ் அனதர் மேன்ஸ் டெரரிஸ்ட்னு வருங்க. உண்மைதான். ஒவ்வொருத்தரோடும் அவங்கவுங்க வியூவில் பார்க்குறத பொறுத்தாங்க. நம்மளுக்கு இந்த பக்கம் இருந்து பார்த்தா அவங்க செஞ்சது கரெக்டுன்னு தோணும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா நம்மளுடைய ஒரு பிரைம் மினிஸ்டரை வந்து கொள்வது வந்து இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ கொடூரமாக கொள்றதுங்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமையானதுங்கிற மாதிரி தோணும். இப்போ அந்த பக்கம் இருக்கிற தரப்பு நியாயங்களும் அவங்களோட தர்மங்களும் அதுகளும் பெண்கள் வந்து தன்னோட உயிரை எவ்வளோ துச்சமாக நினைக்கிற அளவுக்கு அவங்க எவ்வளோ படாத பாடுபட்டிருக்காங்கிறதையும் வந்து விளக்குதுங்க இந்த கதை. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல், ஒரு வாட்டி டைம் இருந்ததுன்னா கட்டாயம் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு வந்து இந்த நம்மளுடைய ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் பற்றி தெரியாதவங்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. உண்மை சம்பவம் எப்படி ஒரு சினிமாவை விட வந்து இவ்வளோ இதுவாக நடந்திருக்குது, பக்கா பிளானில் எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுங்க. எனிவேஸ் ஓகேங்க, அடுத்த மூவிஸ் அல்லது வெப்சீரிஸோட விமர்சனத்தோட உங்களுக்கு வந்து பார்க்குறேங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டுக்கிறேங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ கொடுக்குறதுக்கு. ஸோ ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர், லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.